சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலையாய பணி அனைத்து மக்களுக்கும் கல்வி கொடுப்பது. அனைத்து மக்களுக்கும் என்பதை விட ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களுக்கு கல்வியை கொடுப்பது. இன்றைய ஆட்சி செய்யக்கூடிய திராவிட மாடல் அரசு, திமுக அரசு அளப்பரிய ஒரு செயலை செய்திருக்கிறது. மலை கிராமங்களில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் பள்ளிக்கூடம் போகிறது கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. ஏன்னு கேட்டால் நிலச்சரிவு, மழை, பனி, குளிர், அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளி செல்லும்போது விலங்குகளுடைய தாக்குதல், அங்கே இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளுடைய தாக்குதலுக்கு பயந்துக்கிட்டே அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிக்கூடம் போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 26 ஜீப்பு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஏன் அந்த ஜீப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் பயம் இல்லாமல் போகணும், பள்ளிக்கூடம் போகணும். அப்படி போனால்தான், ஏன்னா கல்விங்கிறது மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்ற காரணத்தினால் எந்த காரணத்தை முன்னிட்டும் மாணவர்கள் இடையில் நிற்கக்கூடாது, இடைநிற்றல் இருக்கக்கூடாது. பள்ளிக்கூட பிள்ளைகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், உணவு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இல்லாமல், விலங்குகள் தாக்குதலுக்கு ஆபத்து இல்லாமல் அவங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை பள்ளி கல்வித்துறை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கூடம் போகிறதுக்காக, இந்த மலை கிராமங்களில் பார்த்திங்கன்னா மலையில் ஏறணும், இறங்கணும், போகணும், வரணும். மழை நேரங்களில் இந்த ஆபத்துக்களையெல்லாம் உணர்ந்து மாணவர்கள் உரிய நேரத்துக்கு பள்ளிக்கூடம் போகணுங்கிறதுக்காக மலைவாழ் மக்களுக்காக ஜீப்புகளை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணி மாணவர்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்குறாங்கங்கிற செய்தி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திமுக, இந்த கட்சியினுடைய நோக்கமே எப்படின்னா ரெண்டே விஷயந்தான். ஒன்று ஜாதி ஒழிப்பு, இன்னொன்று கல்வி கொடுக்கணும் மக்களுக்கு. காலங்காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு கல்வியே படிக்கக்கூடாது, படித்தா நாக்க வெட்டணும், படிக்கிறத கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணுங்கிற ஒரு சமூக கட்டமைப்பில் வளர்ந்த அந்த மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது தான் திராவிட மாடல் அரசினுடைய, பெரியாருடைய, அம்பேத்கருடைய அவசியமான கொள்கை திட்டம். அந்த கொள்கை திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மலைவாழ் மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் மலைவாழ் மக்களுக்கு கல்வி போகணும், கல்வியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஜீப்புகளை ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கு பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.